12th ஸ்டாண்டர்ட் பாட்டானிக்கான இன்சைடு 2 மார்க்ஸ். ஸோ இதுதான் கேட்பான் அப்படின்னு இருக்கோம்ல அந்த கொஸ்டின்ஸு. ஸோ 2 மார்க்ஸு இதை நீங்கள் படிச்சிங்கனாலே வந்து மேக்ஸிமம் 3 மார்க்ஸ் கூட அட்டன் பண்ணலாம் இருந்து. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருக்க கொஸ்டின் எல்லாமே எடுத்துருக்கேன். லெசன் வைஸாக எடுத்துருக்கிறேன். ஸோ 2 மார்க்கு இன்சைடு. இதுலேருந்து கன்ஃபார்மாக இன்சைடு கொஸ்டின் வரும்போது கம்பல்சரி கொஸ்டின் வரப்போகுது 2 மார்க்கு பொறுத்த அளவுக்கு. 3 மார்க் கன்ஃபார்ம் வருமானு தெரியாது. ஆனால் 3 மார்க் நான் கொடுக்கல. ஸோ இதான் நான் எடிட் பண்ணி தான் போடணும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 கொஸ்டின் மறஸ்ட். என்ன கொஸ்டின் அப்படின்னா டயக்ராம் ஆஃப் மேல் கேமெட்டோபைட் அல்லது போலங்கிரீன் எப்படி கேட்பான். ஸோ எப்படி கேட்பான் அப்படின்னா டயக்ராம் ஆஃப் மேல் கேமெட்டோபைட்னு கேட்பான் அல்லது போலங்கிரீன் அப்படின்னு கேட்பான். லெசன் 1ல் இருக்கும். சரி, லெசன் வைஸ் தான். ஸோ லெசன் 1. செகண்டாக வந்து எம்ப்ரியோ சக்கர டயக்ராமு. மூணாவதாக வந்து ஃப்ளவர். ஸோ ஃப்ளவர் தான் வந்துட்டு கேட்க ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃப்ளவர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளவர். அடுத்த பார்த்தோகிராஃபிக் ஃப்ரூட்ஸு எக்ஸாம்பிள்ஸு. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் செல் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் ஸ்போரோஜெனஸ் செல் லெசன் 6 புக்கு. ஸோ மற்ற எல்லாத்தையும் வந்து சைடில் நம்பர் போட்டிருக்காங்க. என்ன நம்பர் அப்படின்னா ஈஸி கைடில் உள்ள நம்பர். ஈஸி கைடு உங்களுக்கு ஈஸியாக அந்த புக் அந்த நம்பர் வச்சு படிச்சுக்காங்க. ஈஸி கைடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேடி கண்டுபிடிச்சிக்காங்க. சாரி. ஸோ ஓகே, இதில் வந்து லெசன் 6 இதுக்கு புக்கில் உள்ளதெல்லாம் மார்க் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும். லெசன் பேஜ் நம்பர் 6ல் இருக்கும் இந்த கொஸ்டின். அடுத்து மெலாக்கோ ஃபைலி 25 மீன்ஸ் கைடில். ஓகே, சரி டோ ஃபைலி. ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸாக பாருங்கள். ஃபஸ்ட் லெசன் இவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சப்போஸ் புக் பேக் கட்டாமல் இன்சரி கேட்க மாட்டான் 2 மார்க்கில். செகண்ட் லெசன் பொறுத்தளவுக்கு ஜீன் இன்ட்ராக்ஷனு, லெத்தல் ஜீனு, டெஸ்ட் கிராஸு, 2 ரூல்ஸ் ப்ரப்போஸ்ட் பை மெண்டல், மோனோகேபிக் கிராஸ். மோனோகேபிக் கிராஸ் வந்து மெண்டல் கண்டுபிடிச்ச 2 மோனோகேபிக் கிராஸ் கேட்டிருக்கான், 2 ரூல்ஸ் கேட்டிருக்கான். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து படிச்சு வச்சுக்காங்க. 2 படிச்சு வச்சுக்காங்க, இல்லை 3 படிச்சு வச்சுக்காங்க. சப்போஸ் 3 மார்க்கில் இடம்னா 3 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து லெசன் 2ல் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிக்கிற கொஸ்டின் தான். கண்டுபிடிச்சிக்காங்க லெசன் 2ல். லெசன் 3ல் வந்து இப்படி கொடுப்பான். இப்படி இருக்க கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்து அது என்ன கிராசிங் ஒரு என்ன டைப்பு, அடுத்த என்ன பர்சன்டேஜ். ஓகேவா. அப்புறம் வந்து ஜம்பிங் ஜீன்ஸு லெசன் பேஜ் நம்பர் இதிலே கொடுத்துட்டேன். 75ல் புக்கில் இருக்குது, கண்டுபிடிச்சிக்காங்க. ஜம்பிங் ஜீன்ஸ் என்றால் என்னென்னு கேட்பான். 2 மார்க்லையும் கேட்பான், எது 3 மார்க்லையும் கேட்பான். சொனாரா இது வந்து லெசன் 3ல் தான் இருக்குது. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து லெசன் 3ல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா வந்து கூகுளில் போய் டைப் பண்ணி அதை ஆன்சருக்கே எடுத்துக்காங்க. ஸோ ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஆனால் கொஸ்டினாக கரெக்ட் தான். ஆனால் ஆன்சர் வந்து இந்த லெசனில் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும். ஓகே, கேஸ்டர் அரோனா இதுவும் வந்து 3rd லெசன் தான். அடுத்ததான் வந்து லெசன் 4 லெசன் 5 2 சேர்த்தே கொடுத்துருக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. சைபிட் என்றால் என்ன, எக்ஸ்பிளான் என்றால் என்ன, டைப்ஸ் ஆஃப் வெக்டார் மொத்தமே 4 டைப்ஸ் வந்து 4 டைப்ஸ் பேர். ஸோ 3 மார்க்கில் கேட்பான். பிளாஸ்மிட் என்றால் என்ன, ஸோ அகர் ஜெல் ஒடி அகர்னு கேட்பான். ஒடி ஹைப்ரிட் பாருங்கள், ரிப்பீட்டட் கொஸ்டின் 2 வாட்டி எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அப்புறமா வந்து சொமாட்டிக் ஹைபிரிடைசேஷன் என்றால் என்ன, என்ஜின் ஜெனடிக் இன்ஜினியரிங் நிறைய வாட்டி கேட்குறாங்க அந்த கொஸ்டின். ஓகே, சில கொஸ்டின் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன். 4 லெசன் 5 லெசன் கொஸ்டின்லாம் வாயாமல் இருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த வாட்டி கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. இது நீங்கள் படிச்சனாலே 1 அல்லது 2 அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்புறமா 6th லெசன் பார்ப்போம். 6th லெசன் பொறுத்தளவுக்கு மாய்ஸ்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இதோட ஆன்சர் நாமளே கொடுத்துட்டோம். டால்பெர்ஜியா. ஓகே, மாய்ஸ்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் கேட்டால் டால்பெர்ஜியான்னு எழுதியிருக்கேன். மாண்டேன் சப் ஆல்ஃபைன் ஃபாரஸ்ட் சப்ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் கிடையாது, நீல்கிரீன் எழுதுங்க. இன்னொன்று வந்து சரி விட்ருங்க. ஸோ நீலகிரின்னு எழுதுங்க. இன்னொன்று நினச்ச மறந்துட்டு. ஓகே, சத்ததான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹேலோபைட்ஸ். ஸோ ஒரு 3 எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. 3 மார்க் எதர் 2 மார்க் எதுனாலும் கேட்கலாம். அடுத்த வந்து எட்ஜஃபைட்டு கன்ஃபார்மான கொஸ்டின். ஈகோட்டோன் ஏரியா கன்ஃபார்மான கொஸ்டின். இது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்னு சொல்ல முடியாது, பட் இந்த வாட்டி கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின், பட் ஒரு ஸ்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். லெசன் 6ல் தேடிக்காங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஜிஎம்ஓனா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸு மெத்தனது அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஓகே, ஸோ அப்புறம் 10% லா லெசன் 7 பார்த்தாங்க. 10% லாவு பார். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் கேட்பான். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, இதெல்லாம் வந்து பாருங்கிறது என்னது, வாட் இஸ் பார் அல்லது வாட் இஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு கேட்பான். அப்புறமா வந்து பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள், ரிமோட் சென்சிங். இந்த கொஸ்டின் 8th லெசன் நினைக்கிறேன், தப்பாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஃபுட் செயின் லெசன்னா டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் 6 or 7 தெரில. ஓகே, ஸோ எல்லாம் பார்த்துக்காங்க. இந்த கொஸ்டின் ஒன்றுமே ஸ்கிப் பண்ணுறாதாங்க, கம்பல்சரியாக வரக்கூடிய கொஸ்டின்ஸு. அப்புறம் வந்து லெசன் 8 பார்க்கும்போது ஸோ லெசன் 8 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளான்ட் கல்டிவேஷன் அண்ட் கமர்ஷியல் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்பன் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைட்டோ ப்ரோட்டோக்கால் பார்க்கணுன்னா பார்த்துக்காங்க. ஸோ லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ வாட் இஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இந்த கொஸ்டின் பாட்னியில் உள்ளது. இந்த வாட்டி சுவாலஜியோட கேட்டிருந்தான் கம்பல்சரி கொஸ்டினில். அதனால் நான் ஒரு சிலவங்களாம் எழுதியிருப்பீங்க. அடுத்த எண்டமிக் ஸ்பீசிஸ் என்றால் என்ன இந்த கொஸ்டின். அப்புறம் பயோ மானிட்டரிங் இந்த கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்காங்க. அப்புறம் லெசன் 9 பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 கொஸ்டின் தான் வந்திருக்கேன். லெசன் 10 பொறுத்தளவுக்கு இன்சரி கொஸ்டின் கேட்க மாட்டான். கேட்டது கிடையாது, கேட்டதும் கேட்கவும் மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அதெல்லாம் வந்து புக் பேக்கே நிறைய இருக்குது. ஸோ ஆசோலா என்றால் என்ன லெசன் 9ல்
சொனாரா 6400 என்ன, நோரின் 10 இருந்தாலும் என்ன. இந்த மூணுலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்கிப் பண்ணுறாங்க. அது மாதிரி இதில் இந்த கொஸ்டின் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஓகே. அப்புறம் வந்து இதில் 10%லாம் லெசன் 7ல் 10%லாம் பேரு பயோகெமிக்கல் எமர்ஜென்சி எல்லாமே இது பண்ணதில்லை. அப்புறம் வந்து லெசன் 6 இது எல்லாரும் இன் பண்ணிடலாம். மிச்சத்தில் எல்லாமே இன் பண்ணிட்டு முடிஞ்சால் PDF வந்து கமெண்ட்டில் வைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பை.